நவ்யா எப்போதுமே சாப்பிட்ட உடனே வெளியில் ஒரு வாக் போவது வழக்கம். அவள் இருப்பது ஒரு 10 மாடி அபார்ட்மெண்ட்டில். சாப்பிட்டு விட்டு இரவு 10 மணி அளவில் லிப்டில் பயணித்து கீழே வந்து அபார்ட்மெண்ட்டின் அருகில் இருக்கும் பிளே கிரவுண்டில் ஒரு அரை மணி நேரம் நடப்பாள். நடந்து முடித்ததும் குளிருக்கு இதமாக அருகில் இருக்கும் ஒரு பெட்டி கடையில் சூடாக காஃபி குடித்துவிட்டு செல்வாள். அவளுடைய அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறும் போதும் பின் திரும்பும் போதும் அபார்ட்மெண்ட்டின் இரவு செக்யூரிட்டி தாத்தாவை பார்த்து புன்னகைத்து விட்டு போவாள். அவள் இங்கு குடி வந்து 2 வாரங்கள் தான் ஆகின்றது. அந்த டீ கடைக்காரர் இவளுக்கு நன்கு பரிச்சயமாகி விட்டார். சிரித்த முகத்துடன் அவளை வரவேற்பார். ஆரோக்கியசாமி டீ கடைனா இந்த பகுதியில் ரொம்ப பிரசித்தம்மா என்பார். அருகிலேயே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நவ்யா வேலை செய்கிறாள். இன்னும் திருமணம் ஆகவில்லை. தினமும் தூங்கும் முன் அம்மாவுடன் போனில் அரட்டை அடித்துவிட்டு தான் தூங்குவாள். அம்மா கேட்டார், புது வீடு எப்படி இருக்கு நவ்யா? சோ நைஸ் மம்மி. அக்கம் பக்கத்தில் அவ்வளவா இன்னும் யாரும் பழக்கமாகல. ஆனால் பக்கத்தில் ஒரு டீ ஷாப் பழக்கமாயிடுச்சு. சூடாக தினமும் ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு தான் படுக்கிறேன். நீ போட்டு தர மாதிரி இருக்கு தெரியுமா? மறுமுனையில் அம்மா சிரித்தாள். இன்னும் நைட்டில் வெளியே போய் காஃபி குடிக்கிற வழக்கம் போகலையா என்ன? நல்ல பொண்ணு போ. சரி சரி தூங்கு என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். மறுநாள் காலை ஆஃபீஸ் புறப்படுவதற்காக தன் ஸ்கூட்டியை கிளப்பினாள். ஒரு யோசனை தோன்றியது. காலை சூடாக காஃபி குடித்தால் என்ன? சாப்பிட வேறு இல்லையே. யோசித்துவிட்டு அபார்ட்மெண்ட்டின் பின்புறம் இருந்த காஃபி ஷாப் இருக்கும் பக்கம் தன் ஸ்கூட்டியை திருப்பினாள். சற்று தூரம் சென்றாள். பிளே கிரவுண்ட் அருகே அந்த காஃபி கடையை தேடினாள். பக் என்றது. அப்படி ஒரு கடை இருந்ததற்கான அடையாளமே அங்கு இல்லை. இரவு தகர கொட்டகையுடன் காணப்படும் அந்த கடையை காணோம். நவ்யாவுக்கு குழப்பமாக இருந்தது. அருகில் நடந்து சென்றவர்களை விசாரித்தாள். அவர்கள் புருவத்தை உயர்த்தினார்கள். டீ கடையா? நாங்க இங்க 1 வருஷமா இருக்கோம். அப்படி எந்த கடையும் இல்லையே. சும்மா தானே இருக்கு இந்த இடம் என்றவாறு அவளை வினோதமாக பார்த்துவிட்டு சென்றனர். குழப்பத்துடனே ஆபீஸ் சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பினாள் நவ்யா. இரவு உணவு முடித்துவிட்டு ஏதோ ஒன்று உந்த வழக்கம் போல் கீழே வந்து அந்த கடை இருக்கும் பகுதியை நோக்கி நடந்தாள். சிறிது தூரம் நடந்ததுமே சோகையான டியூப்லைட் வெளிச்சத்தில் அந்த காஃபி கடை கண்ணில் பட்டது. ஆரோக்கியசாமி டீ காஃபி ஷாப் என பழைய போர்டும் கண்ணில் பட்டது. நவ்யாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த கடையை நெருங்கினாள். அப்போது தோளில் ஒரு கை விழுந்தது. திரும்பினாள். அபார்ட்மெண்ட்டின் செக்யூரிட்டி தாத்தா நின்று கொண்டிருந்தார். தாத்தா என்றாள் ஆச்சரியத்துடன். எங்கேம்மா போறீங்க? அதோ அங்கே இருக்கிற காஃபி ஷாப்புக்கு தான் போகிறேன். அங்கேயா? செக்யூரிட்டியின் முகம் கருத்தது. அங்கே எந்த கடையும் இல்லைங்கம்மா. இல்லையா? திரும்பினாள் நவ்யா. அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். ஆம், அங்கே எந்த கடையுமே இல்லை. வெறுமையாக இருளாக இருந்தது அந்த இடம். தாத்தா பேசினார். அம்மா, 1 வருஷத்துக்கு முந்தி வர ஒரு கடை இருந்தது தான் ரொம்ப நாளா. அந்த கடை ஓனர் பேர் ஆரோக்கியசாமி. 1 வருஷத்துக்கு முந்தே ஒரு லாரி பிரேக் பிடிக்காம வந்து ராத்திரியோட ராத்திரியா இந்த கடை மேலே மோதினதுல உள்ள அவனும் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தவரும் அங்கேயே உடல் நசுங்கி உசுர விட்டுட்டாங்க. அவர் சொன்ன தகவல் அவள் தலையில் இடியை இறக்கியது. உன்ன மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி தனியா வெளியே வராதம்மா. எந்த இடமோ எப்படி வேணாலும் இருக்கலாம். வீட்டுக்கு போங்க சொல்லிவிட்டு அவர் எதிர் திசையில் நடந்து போனார். திகில் விலகாத முகத்துடன் திரும்பி கூட பார்க்காமல் அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தாள் நவ்யா. செக்யூரிட்டி கூண்டில் வேறு ஒரு நடுத்தர வயது நபர் உட்கார்ந்திருந்தார். இவள் முகம் வெளிரியவளாக உள்ளே நுழைவதை பார்த்து அவர் வெளியே வந்து நின்றார். மேடம் கூப்பிட்டதும் நவ்யா நின்றாள். நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கிறவங்களா மிஸ் நவ்யா? அவள் தலையாட்டினாள். ஆமா, நான் புதுசா இங்க வந்திருக்கிற நைட் செக்யூரிட்டி. ஈவினிங்கே வந்து எல்லார்கிட்டையும் அறிமுகமாகிட்டேன். நீங்க ஃப்ளாட்ல இல்லை, அதான் கேட்டேன். நவ்யா விழித்தாள். புதுசா வந்திருக்கீங்களா? அந்த தாத்தா என்னவானார்? எந்த தாத்தா? அவன் விழித்தான். அதான் மீசை தாடியெல்லாம் வச்சு நெத்தியில கூட பெருசா ஒரு தழும்பு இருக்குமே, அவர்தான். அதை கேட்டுக்கொண்டே வந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டியின் முகத்தில் ஒரு பயச்சலனம். நவ்யாவை தனியே அழைத்தார். மேடம் கொஞ்சம் இங்கே வாங்களேன். அவள் வந்தாள். நீங்கள் அந்த தாத்தாவை பார்த்தீங்களா? அவர் குரலில் நடுக்கம். ஆமாம், தினமும் இரவு நான் அவரை பார்க்குறேன். அதோ அந்த சேரில் தான் உட்காந்துருப்பாரு. இப்போ கூட என்கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் போனார். அவள் சொன்னதை கேட்டதுமே அவர் வியர்வை பொங்கிய தன் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டார். நவ்யா மேடம், அது நீங்கள் பார்த்த பெரியவர் உண்மையில் மனுஷன் இல்லை. பின்ன? நவ்யாவின் குரல் நடுங்கியது.
அவர் செத்து 1 வருஷமாச்சு. அவர் இங்கே நைட் செக்யூரிட்டியாக வேலை பார்த்த டைமில் பின்னாடி ஆரோக்கியசாமி டீ கடைன்னு ஒன்று இருந்தது. நைட் டைம் தூக்கம் வராமல் இருக்க டீ குடிக்க அங்கே போவார். அப்படி போனப்போ எதிர்பாராமல் ஒரு லாரி வந்து கடை மேலே மோதினதில் அந்த வாட்ச்மேன் தாத்தாவும் அந்த டீ கடை ஆளும் செத்து போயிட்டாங்க. அன்னையிலேருந்து அந்த செக்யூரிட்டியும் டீ கடைக்காரனும் நிறைய பேர் கண்ணில் படுறாங்கன்னு யாருமே இங்கே வேலைக்கு வர்றதில்ல. இன்னைக்கு தான் இந்த நபர் வந்திருக்கார். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் பேசவே மயங்கி விழுந்தாள் நவ்யா.